கும்பகோணம் புறவழிச்சாலையில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா நூலகம் மற்றும் கலைஞர் சிலையினை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கார்த்திகேயன், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. கும்பகோணம் புறவழிச்சாலை வளையப்பேட்டை பகுதியில் சுமார் 54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் கோட்டம் எனும் கலைஞர் நூற்றாண்டு விழா நூலகம் மற்றும் சிலையினை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இந்நிகழ்ச்சியில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன், நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், அரசு தலைமை கொறடா கோவி செல்லியன் உள்ளிட்ட திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், பவள விழா ஆண்டில் முதல் கலைஞர் சிலையாக இந்த சிலையை இங்கே திறந்து வைப்பதில் பெருமை கொள்கிறேன். கும்பகோணம் பகுதி கலைஞருக்கு மிக நெருக்கமான பகுதி. இந்த பகுதியிலே சிலை திறப்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். மேலும் வருகிற 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று தமிழக முதல்வராக மீண்டும் ஸ்டாலின் அவர்களை முதல்வர் நாற்காலியில் அமர வைப்பதென இந்த கூட்டத்தின் மூலம் நம் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அத்தோடு இல்லாமல் தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வருகிறது. அதில் குறிப்பாக மகளிர் உரிமை தொகையானது 1 கோடிக்கு மேற்பட்ட மகளிருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது மேலும் தகுதியுடைய மகளிருக்கு வழங்கப்படும் என்றும் பேசினார். இதில் ஏராளமானோர் பங்கு பெற்றார். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.